இப்போது கடந்த வாரம் சீனாவின் சைனீஸ் பீப்புள்ஸ் அசோசியேஷன் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஃபாரின் கண்ட்ரிஸ் என்று சொல்ற அது தலைவர் வந்திருந்தார். அவர் வந்தபோது வெளிவார அமைச்சர் விஜித கிரத் சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பில் டில்வின் சில்வா மிஸ்ஸிங் என்று சொல்கிறார்கள். அவர் வளமையாக சீன அதிகாரிகள் வந்தால் டில்வின் சில்வா தான் முன்னணியில் நிற்பார். இந்த சந்திப்பில் அவர் காணவில்லை என்று கூறுகின்றார்கள், அல்லது வேறு அளவிலாக போய்விட்டார்களோ தெரியவில்லை. அப்ப சீனாவை இவர்கள் ஓரம் கட்டப் போகிறார்களா என்னென்று சொன்னால், இவர்கள் அதாவது இரண்டு நாட்டுடனும் இனிமேல் இவர்கள் எந்த ஒரு விதத்திலும் நட்புறவை வைத்துக் கொண்டு முன்னகர முடியாது. அவ்வாறு முன்னகரம் என்று அவர்கள் நினைத்தாலும் அது தவறாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அதில் ஒரு நாடு இவர்களை வீழ்த்துவதற்கான முயற்சிகளைத்தான் மேற்கொள்ளும். இப்ப சீனாவை ஓரம் கட்ட போகிறார்களா அல்லது அமெரிக்காவுடன் இதில் இந்தியாவை நாங்கள் விட்டுவோம். இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், சீனாவும் அமெரிக்காவும் என்ற ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கின்றது. இப்ப சீனா அதனால்தான் இந்த சமுத்திர பிராந்தியத்திற்குள் தனது கப்பல்களை நகர்த்தி மாலத்தீவு போன்ற நாடுகளுடன் ஒரு வலுவான பிணைப்பை ஏற்படுத்த முற்பட்டு நிற்கிறதா என்றதும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. என்று சொன்னால், அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்தோ பசிபிக் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அண்மைய பூட்டின் பயணம் அது அமெரிக்காவுக்கு அடிக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை மணிதான். என்னென்று சொன்னால், இனிமேல் ரஷ்யாவின் கப்பல்கள் மும்பாய் துறைமுகத்தில் எரிபொருளை நிரப்பும், கொச்சின் துறைமுகத்தில் பழுதுபார்க்கும். இதுவரை காலமும் ரஷ்யா இந்து சமுத்திர பிராந்தியத்துக்கான நுழைவு பாதை ஒரு ரிஸ்ட்ரிக்டடாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது இந்தியா அதனை திறந்து விட்டிருக்கின்றது. அது மேற்குலகத்துக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நகர்வாகத்தான் அனைத்துலக மட்டங்களில் பார்க்கப்படுது.